கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். கோவையை அடுத்து சூலூர் அருகே உள்ள ஜிம்மநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த விஜயன் என்பவருக்கு 17 ஆண்டுகளாக குழந்தை இல்லை. இதுகுறித்து விஜயன் அந்த பகுதியில் ஹோட்டல் நடத்தி வந்த பீகாரைச் சேர்ந்த மகேஷ்குமார், அஞ்சலி தம்பதியிடம் கூறி வருத்தப்பட்டுள்ளார். இதனையடுத்து பீகாரில் ஒரு பெண் குழந்தை இருப்பதாகவும் 2.5 லட்சம் கொடுத்தால் அந்த குழந்தையை கொடுப்பதாக மகேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பீகாரில் இருந்து அஞ்சலியின் தாய் தனது இளைய மகளுடன் கோவை வந்து ஒரு பெண் குழந்தையை விஜயனுக்கு கொடுத்துள்ளார். இதனை கண்டுபிடித்த சைல்டு லைன் அமைப்பினர் விஜயனிடத்தில் விசாரணை நடத்தி குழந்தை வாங்கியதை உறுதி செய்தனர். பின்னர் மகேஷ்குமார், அஞ்சலி, பூனம் தேவி உள்ளிட்ட 4 பேரையும் பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் பீகாரில் வறுமையில் வாடும் குடும்பத்தினரிடத்தில் 1500 ரூபாய்க்கு குழந்தையை வாங்கி கோவையில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்றது கண்டுபிடிக்கப்பட்டது. அத்தோடு ஆண் குழந்தை ஒன்றை 5 லட்சம் ரூபாய்க்கு ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த லாரி டிரைவருக்கு விற்றதையும் போலீசார் கண்டுபிடித்தனர். இது தொடர்பாக அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.